இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாழ்வாய் இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலியில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் புவி வாழ்வை நாம் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. புவி வாழ்வை நாம் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, நமது ஊரின் பாதுகாவலி அன்னை மரியாளின் 3வது நவநாள் திருப்பலிக்கு செக்கரியா சாலமோன் அன்பியங்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியில் அன்னை மரியாள் நம்பிக்கையின் பயணி என்ற தலைப்பை தியானிக்க கூடியுள்ளோம். இன்று அன்னை மரியாள் நம் வாழ்வில் நம்மோடு, நம்மில் ஒருவராக, நமக்காக இறைவன் இயேசுவோடு பரிந்து பேசி நம் தேவைகளை பெற்று தருபவராகவும், நமது வாழ்வில் பலவிதமான சோதனைகள், ஏமாற்றங்கள், துன்பங்கள் மற்றும் நிச்சயமற்ற சூழ்நிலைகள் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு வாழவே இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்பிக்கையில் மகிழ்ச்சியாயிருங்கள், துன்பத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள் என்று திருத்துதர் பவுல் நமக்கு அறிவுறுத்துகின்றார். நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் அதை நிறைவு செய்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நமது கண்களை பதிய வைக்கவும் இம்மட்டும் உதவின கடவுள் இனியும் நமக்கு உதவுவார் என்று சொல்லி நாம் நம்புவோம். இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நமது நம்பிக்கையை தளர்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை வேண்டுவோம்.
நமது குடும்பங்களிலும் பங்கு சமூகத்திலும் சமுதாயத்திலும் நம்பிக்கையின் ஒளியை பரப்பவும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ இறைவனின் அருளை மன்றாடுவோம். இந்த திருப்பலியை பக்தியோடும் நம்பிக்கையோடும் கொண்டாடுவோம். ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த உன்னதமான திருப்பலியில் சிறப்பாக இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தினுடைய எல்லா விதமான கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் எழுப்பக்கூடிய கட்டிடங்கள் இறை ஆட்சியினுடைய மக்கள் அனைவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த கத்தோலிக்க இரக்கத்தின் ஊற்று தியானத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் இன்னும் அவர்களை பயன்படுத்த வேண்டும். சிறப்பாக உபகாரிகள், நன்கொடையாளர்கள் அவர்களுக்கு நிறைவாக ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். உடல் உள்ள நலனுக்காக ஜெபிப்போம். போக்குவரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் இந்த நாளிலே இந்த 3வது நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய செக்கரியா சாலமோன் அன்பை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். கணவன், மனைவி, பிள்ளைகள், இன்னும் செய்கின்ற தொழில், ஆசிரிய பணி, இன்னும் மற்ற பணிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் பொருளாதார தேவைகள் வியப்புக்குரிய வகையில், விந்தைக்குரிய வகையில் சந்திக்கப்பட வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கைகளை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுவே. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுவே. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றி வருத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனான உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் பெருஞ்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
நீதியின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். சுத்தாவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் விசுவாசிகளாய் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களின் நம்பிக்கை என்று இறைவாக்கினர் எரேமியா அழைப்பு கொடுக்கின்றார். இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர் நீரோடை அருகே நடப்பட்ட மரம் போல் என்றும் பசுமையுடன் பலன் தருவார் என்பதை எடுத்துரைக்கும் வாசகத்திற்கு நாம் செவி கொடுப்போம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 5 முதல் 13 முடிய. எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டைகளை அடைகாக்கும் கவுதாரி போன்றோர். தம் வாழ்நாள்களின் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர். இறுதியில் அவமதிப்புக்கும் உள்ளாவர். நம் திருத்தூயகம் தொடக்கத்தில் இருந்தே உயர்ந்த இடத்தில் அமைந்த மாட்சிமிகு அரியணையாய் உள்ளது. ஆண்டவரே இஸ்ரேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். ஏனெனில் அவர்கள் வாழ்வளிக்கும் நீரோற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் பேப்பர்ல 14 என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, இனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர்,
அறிந்திருக்கின்றீ. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இறைவனை நம்புகிறவர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். அவர் நம் வாழ்வின் பாறை, நம் பாதுகாப்பு, நம் எதிர்கால நம்பிக்கை. எனவே நம்பிக்கை இழந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி நம் விசுவாசத்தை புதுப்பித்து இறைவனின் அருளில் நிறைவடைய இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 11 முதல் 13 முடிய. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 11 முதல் 13 முடிய. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்றும் எழுதியுள்ளது அல்லவா? இன்னும் ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார். மக்களினங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார். மக்களினங்கள் அவரையே எதிர்நோக்கி இருப்பர் என்று யசாயா கூறுகிறார். எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரு மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 42 முதல் 45 முடிய. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாட்டுக்கள் வாசிக்கக்கூடிய வாங்க. ஏம்மா மன்றாட்டுக்கள் ஏன் சின்னங்கம்மா? நம்பிக்கையின் ஊற்றாகிய இறைவா, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ்ந்து விசுவாசிகளை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, போர், வறுமை, இயற்கை பேரிடர், அநீதி ஆகியவற்றால் துன்புறும் மக்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை வழங்குவீராக. உலக நாடுகளின் தலைவர்கள் நீதி, அமைதி மற்றும் மனித நேயத்துடன் ஆட்சி செய்து அனைவருக்கும் நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணைமிக்க ஆண்டவரே, வாழ்க்கை சுமைகளாலும் நோயாலும் தோல்விகளாலும் தனிமையாலும் மனம் உடைந்து நம்பிக்கை இழந்து வாழும் அனைவரையும் உமது அன்பால் தேற்றி உம்மீது முழு நம்பிக்கை வைத்து புதிய வாழ்வை தொடங்கும் அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே, எங்கள் பங்கு சமூகமும் குடும்பங்களும் இறைவன் மீதான நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து ஜெபம், அன்பு, ஒற்றுமை மற்றும் சேவையில் வளர்ந்து பிறருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கும் அருளை தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் கடவுளே, எதிர்காலத்தை எண்ணி அச்சத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் உம்மீது தங்கள் முழு நம்பிக்கையை வைத்து தகுந்த வழிகாட்டுதலையும் வெற்றியையும் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையில் நிறைந்து வாழும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவீராக. எத்தகைய சோதனைகள் வந்தாலும் உமது வாக்குறுதிகளில் நிலைத்து மகிழ்ச்சியுடனும் துணிவுடனும் உமக்கு சாட்சிகளாக வாழும் அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவுக்காக தயாரிக்கக்கூடிய இந்த நாட்களிலே கொடியேற்றுகின்ற பொழுது நாங்கள் நினைத்து பார்த்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்களையும் எங்கள் கருத்துக்களையும் எங்கள் ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதி ஆக்குவாய், என்னையும் தகுதி ஆக்குவாய். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் தூய திருப்பலி எல்லாமல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் விசுவாசிகளின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளும் தயவாய் ஏற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூயாவியினால் உடல் எடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு ஒன்றென விளங்கச் செய்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் மழையும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் ஒரு திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் லீயோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும், இந்த உன்னதமான கல்வாரி திருப்பலியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய செக்கரியா மற்றும் சாலமோன் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், கருத்துக்கள் கொடுத்து விசேஷமாக ஜெபிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், சிறப்பாக இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பத்தில் இறந்து போன எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசிலா குழந்தைகள், சிறப்பாக மறக்கப்பட்ட குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் ஊரின் பாதுகாவலி அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எப்பொழுதும் உமது இரக்கத்தை பெற்றவர்களாக நீரை எங்களை மாற்றியருளும்.
சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழல், மனதிலே அமைதி இல்லாத ஒரு சூழல், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றியருளும். நம்பிக்கையின் தாய் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கிறோம். உம்மீது எம்முடைய கண்களை பதிய வைக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இந்த தெய்வீக திருப்பலி எங்களை மாற்றுவதாக. நாங்கள் பங்கெடுத்த இந்த நற்செய்தி பகிர்வு எங்களை உன்னதமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதாக. ஆசீர்வதித்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரை நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் பேப்பர்ல 18. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே.
இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நமது ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்ல குழுவினரை மீண்டும் நாம் கரங்களை தட்டி சிறப்பாக நாம் வரவேற்கின்றோம். அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நாளையும் நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்திற்கு நம்மை வழிநடத்தி செல்வார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளை சிறப்பு செய்த செக்கரியா சாலமோன் அன்பத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சிறப்பாக பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் கரங்களை தட்டி நமது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நாளை சரியாக மாலை 6:15 மணிக்கு நமது ஆலயத்தில் ஆலய வளாகத்தில் திருச்செப மாலை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்செய்தி பெருவிழா நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நாளைக்கும் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, மக்களுக்கு வேலை இருக்காது, நாளைக்கு ஓய்வு நாள். எனவே செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் பகலே செஞ்சு முடிச்சிருங்க. 6:15 ஜெபமாலை அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்னா முழுமையாக திருவிழாவில் தான் என்ன செய்கிறோம், நாம் 2 நாள் நற்செய்தி கூட்டம் நடத்துகின்றோம். எனவே முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் வராத ஆட்களை கூட்டுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாளிலே அற்புதமாக நடைபெற்றது. நிறைய பேர் பங்கெடுத்தீர்கள், உள்ளத்திலிருந்து நிறைய பேர் பங்கெடுத்தீர்கள். ஒவ்வொருவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளை சாமுவேல் தாவீது அன்பியங்கள் சிறப்பு செய்வார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் கையில் பாடல் பேப்பர் இருக்குது. அதை நாளைக்கு என்ன செய்யணும், மீண்டும் கொண்டு வர வேண்டும். பைபிளை வச்சு நாளைக்கு கொண்டு வரணும். இல்லை அப்படின்னு சொல்லி காத்தில் விட்டுறப்படாது, நாளைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நாளையும் அதே பாடல்களை நாம் பாடுவோம். இங்கு பாடல்கள் பாடுகின்ற பொழுது எதற்காக அச்சிடப்பட்டு கொடுத்துருக்குன்னா, நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், பார்வையாளர்களாக அல்ல, பங்கெடுக்கக்கூடியவர்களாக மாறணும். திருச்சபை அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக வரும். படம் தான் பார்ப்போம், என்ன செய்ய மாட்டோம், நாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் இங்கே படம் பார்க்கறது இல்லை, நாமும் பங்கெடுக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், குருவானவர் திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி, எல்லோரும் இணைந்து, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலி தான். அதனால் குருவானவர் மட்டுமல்ல, இறை மக்களாகிய நீங்களும் இணைந்தான். அதனால தான் என்ன செய்கிறோம், திருப்பலி என்பது ஒரு பங்கெடுக்கக்கூடியது. எனவே அன்புக்குரியவர்களே, எல்லாரும் பாட வேண்டும், எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் இந்த திருவிழா முடியதுக்குள்ளே நம்ம குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. விதைப்பவர் ஓமையில்
விதைக்கப்படும் விதைகள் எளிதாக விதைக்கப்படுகின்றது. கடவுள் தான் விதைக்கிறார், இறைவார்த்தை தான் விதை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலத்தை பொறுத்து தான் பலன் இருக்கும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இல்லையா? வழியோரத்தில் இருக்கக்கூடியவர்களா, முட்செடிக்கு இருக்கக்கூடியவர்களா, அல்லது பாறையிலே விழுந்த விதைகளுக்கு போல இருக்கிறோமா, அல்லது நல்ல நிலத்தில் விழுந்தவர்களாக நாம் மாற வேண்டும். அதனால தான் 10 நாள் திருவிழா இல்லையா? 10 நாள் திருவிழா என்பது ஆன்மீகத்தில் நாம் என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக வளர வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, பலன் கொடுக்க வேண்டும். 30 மடங்கு எய்மே கிடையாது, 60 மடங்கும் எய்மும் கிடையாது. நம்முடைய ஆசீர்வாதம் என்னது? 100%. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இந்த திருவிழா முடியும் போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும். அதை என்ன செய்யணும்? நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பக்தி முயற்சிகள், நம்முடைய விசுவாசம் எல்லாம் நம்மகிட்ட என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருப்பலி, இந்த நற்செய்தி கூட்டம், இந்த நற்கருணை ஆராதனை, இன்னும் வழிபாடுகள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரும் நாம் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். எனவே முழுமையாக பங்கு கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு தரும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் இன்றும் அது மீட்பின் பயனை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, நாளை வரும் பொழுது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொண்டு வாங்க. அதே போல் எண்ணெய், தண்ணீர், உப்பு, மெழுகுதிரி போன்ற பொருட்களை கொண்டு வந்து மந்திரிக்கும்படியாக நீங்கள் பீடத்துக்கு முன்னால் வச்சுருங்க. சிறப்பாக நாளைக்கு குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். நோயாளிகள் யாராவது உங்கள் குடும்பங்கள் இருந்தால் அவர்களையும் அழைத்து கொண்டு வாங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் நலமோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. God bless you. பாடல் பேப்பர்ல அன்புக்குரியவர்களே, வழக்கம் போல நாளையும் நற்செய்தி பெருவிழா நடைபெறும். அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இன்றைய தினம் அசனத்திற்கு கொடுத்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் சகாயம் பொறுப்பில் முருகன் பாலி ஆவாரம், செல்வராஜ் ஆசிரியர், சேசுமிக்கில் ஆசிரியர், வேளாங்கண்ணி ஆசிரியர், ஆனா ராஜ் காங்கிரீட் கான்ட்ராக்டர், பிரான்சிஸ் ஆசிரியர், பி பிச்சை வியாபாரி செல்லப்பா, ஆனா சேசு, தாமாக்கா அந்தோணி, பெயிண்டிங் செல்வராஜ், பனி பால்ராஜ் ஆகியோர் இன்றைய அசனத்தை ஆகிய குடும்பங்களை சார்ந்த அசனத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளும் நமச்சவங்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.